ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டில் த்ரூ தி எவன் 177வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம் சீசன் 5ல். ஸோ இந்த எபிசோட் மரண மோசம் இருக்கும், கண்டிப்பாக ஒர்த்தான எபிசோடு இது. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடில் வந்து என்னென்ன இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் பேப்பர் இமேஜஸாக போட்டு எனக்கு காட்டுவாங்க. ஸோ இந்த எபிசோடு கண்டிப்பாக மாசாக இருக்கும், பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுவாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து அந்த இடத்துல வந்து யாமிங்கை பார்த்து வந்து வீடியோ வச்சிருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து உன்னை கண்டிப்பாக பழி வாங்க விட்டா அப்படின்ட்டு அவரோட உடம்பும் முடியல. ஏன்னா வந்து இவ்வளோ எனர்ஜி ட்ரெயின் ஆச்சுல இவ்வளோ நேரத்தில் நான் கண்டிப்பாக இதுக்கான பழி வாங்குவேன், நான் அவர் வேண்டாம் அப்படின்ட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் ஹீரோ வந்து இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட உடம்பு வந்து ஹீல் பண்ணுங்க, தான் அவங்க ரெக்கவரி பில் அப்படின்ட்டு இடத்துல கொடுக்க ஆரம்பிக்க. பிரதர், உங்களோட நேம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை கேட்டவங்க சொல்லுவாங்க இடத்துல. ஸோ என்னோட நேம் வந்து சிஓ யான் அப்படின்றதுல ஹீரோ சொல்லுவாங்கல்ல, அவரும் கேட்பாரு இடத்துல. ஸோ நீங்கள் பண்ண ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக மறக்க மாட்டேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ண இந்த உதவிக்காக நான் ரொம்பவே வந்து கடன் பண்ணிருக்கேன். ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவையான சொல்லுங்க, மொத்தம் ஆர்மி வந்து இறக்குறாங்க. திடீர்னு அந்த இடம் ஷேக் ஆகும், மேலே சண்டை நடக்குது. வந்து ஹீரோ வந்து பிடிச்சிருந்ததுல நீ சீக்கிரமாக வந்து ஹீல் ஆகிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ போயிருக்கேன். ஸோ என்னடா யாரான்னு பார்த்துருக்கா, அந்த இடத்துல மெடுசாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட பார்த்தீங்கன்னா ஊறிட்டு இருக்கா. அந்த இடத்துல யார்கிட்ட இருந்தான்னு பார்த்துருக்கா, அந்த இடத்துல யான் அவன் சொல்லிருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் டூசூன் லெவலில் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்பிடன் ஏரியாவுக்குள்ள வரீங்க, நீ ஒரு பைத்தான்கிறது எனக்கு தெரியும், உன்னோட பிளட் சீக்ரெட் டெக்னிக் உங்கள் கிளானோ டெக்னிக்கை போடுங்க என்கிட்ட கொடு அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ணிருக்காங்க. இதில் இதை கேட்ட உடனே அவளுக்கு பார்த்தா டென்ஷன் ஆகிட்டு அவளை டிஃபெண்ட் பண்ண விட்டு ஒன்றும் முடியல. அவளும் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சு அட்டாக் பண்ணோம். அந்த அட்டாக்ல மெட்டுசாக்கு பயங்கரமான டேமேஜ். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த லெவல் கேப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல மெட்டுசா ரத்தம் கக்கிட்டு பார்த்தா விழுந்துட்டு ஹீரோ உடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பிடிச்சிருவாங்க. அதில் ஹீரோ பார்த்தா மெடிசா இருக்கேன். ஸோ மெடிசா கிட்ட வந்து உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்னு கேட்டுட்டு பண்ணதில் அந்த இடத்துல அவள் சொன்னதில்ல, இல்லை நான் வந்து ஓகே தான், ஆனால் வந்து நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டர் அப்புறம் பார்த்தா நம்ம லின் பாம்பு இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கு சிவியரான டேமேஜ் வந்துருக்கேன். ஹீரோ பார்த்தோன்னா இதை பார்த்த உடனே உனக்கு கொல்ல விரியாட்டு இருக்கு. அந்த இடத்துல சரி ஓகே, நீங்கள் வந்து ஹீல் பண்ணுறதை பாருங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கேன். இந்த இடத்துல இவனை வந்து இந்த இடத்துல சின்ன பையா நீ யாராவா, நீயும் இவங்க கூட தான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்ததுல அவன் வந்து 1 ஸ்டார் டோஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, இல்லை நீ வந்து அதெல்லாம் பார்க்க, நீ அவங்கள பார்த்துக்க இருந்தா இந்த வந்து பில்லை வச்சு பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஃபஸ்ட்டு ஹீல் ஆகுங்க அப்படின்னு ஹீரோவும் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல மிங்கும் பார்த்தீங்கன்னா வரும். அந்த இடத்துல மிங்கு பார்த்தா வெளியே வந்து ஒன்று ஹீரோட போக இருக்கு. அவனு திரும்பி யான் நீங்கள் இருக்கியாடா அப்படின்னு இடத்துல அவனும் பார்த்தீங்கன்னா கொலை வெறியோட பார்த்தீங்கன்னா கேட்டு மிங்கு கடைசியாக நீ வந்து வெளியே வந்துட்டியா மைடியார் அண்ணா, நீ என்னதான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாலும் ஸோ உனக்கு என்னதான் சப்போர்ட் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா வந்து உன்னால் ஒன்றுத்தையுமே வந்து மாற்ற முடியாது, ஆல்ரெடி நான் இங்கே அரசன் ஆகிட்டேன்டா அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல நீ நினைக்கிறேன் அந்த சின்ன பையன் உன்னை காப்பாற்றோ இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்ட்டு, இதெல்லாம் எதுவுமே வந்து நடக்காது. அப்புறம் அந்த சின்ன பையா ஒடுங்கு வருதாங்க கிளான்ஷியல் தலையிடாத, உன்னை கொண்டதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் நான் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வாயை திறக்கிறதுக்குள்ள ஹீரோ திடீர்னு ஒரு அட்டாக் வந்து அடிப்பான். கூகுளான அட்டாக், அந்த அட்டாக் வந்து ஒன்று தட்டுவான். பட் இருந்தாலும் அவனை வந்து தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போதான் பார்த்தா அவனுக்கு புரியுது, அப்போ நீயும் டியூஷன் தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ நட்டப்பா பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கவன் கோச்சால டிமான்ஷன் அப்படியே கிராக் விட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறதுல. ஸோ ஹீரோ பார்த்தா அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க இதை பார்த்து நான் வந்து இந்த மிங்கிற சொல்ல சொந்தத்தில் வந்து ஷியோயான் பார்த்தாரு. அவன் வந்து 1 ஷாட் 2 ஷேக் பார்த்தா வந்து இந்த மிட் லெவலில் வந்து இருக்கான் அப்படின்னு இருக்க. ஹீரோ பவர் ரிலீஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல. இதில் வந்து யாராக இருந்தாலும் கவலை இல்லை, என்னோட பீப்புள்ஸ் மேலே கையை வச்சவன் கண்டிப்பாக வந்து செத்தே ஆகணும். ஹீரோ மேலே வெறி கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, கண்டிப்பாக நீ செத்துரு அப்படின்ட்டு ஹீரோனா அட்டாக் பண்ண ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணி சண்டை போடுறாங்க. இடத்துல கிளியராகவே தெரியுது என்னதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்கிறது, அவன் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஹீரோக்கு மேலே நிற்க கூட முடியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பீடில் விட்டாமல் தான் தாக்கிட்டு அவனோட தப்பிக்க மட்டும் தான் முடியுது. ஒரு கட்டத்தில் அவனை தூக்கி எடுக்க நீ கண்டிப்பாக செத்தா வேண்டாம் அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சோல் ஸ்பிரிட்ஸ் பாம்புகள் வச்சு அட்டாக் பண்ணிருக்க. அதுவும் பார்த்து ஹீரோ அட்டாக் பண்ணி ஹீரோ டாச் பண்ணிருக்கான். ஒரு இடத்துல ஸ்னேக் பைண்ட் அப்படின்ற அட்டாக்கை யூஸ் பண்ண. ஸோ ஹீரோ சுற்றி இந்த இடத்துல வந்து சொல்லிருக்காங்க, இடத்துல உன்னால் இந்த மூச்சு சமாளிக்க முடியாதுடா அப்படின்ட்டு இந்த ஹீரோ சுற்றி எக்கச்சக்க பாம்புகள் இருக்க. ஜஸ்ட் ஹீரோ காலத்துக்கு தரல அட்டி பாம்பு அடிச்சடி சுற்றி ஹெவன்லி ஃப்ளேம் ஒரு ஃப்ளவர் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருந்ததுல அந்த ஹெவன்லி ஃப்ளேம் பட்டவனே எல்லா போயிடும். அவனுக்கு தெரியும் அந்த ஸ்டார்ஸ் பட்டு இவங்கிட்ட ஹெவன்லி ஃப்ளேம் இருக்கா அப்படின்னு இருக்கேன்.
அந்த ஹீரோ சொல்கிற என்ன வாய் பேசின இப்போ பாரு அப்படின்ட்டு அவனை பார்த்தா தண்டர் பாடி யூஸ் பண்ணி அப்புறம் வயிற்றுல விட்டு அட்டிப்பாக பாருங்க அட்டிச்சவங்கள கதி கலங்கிச்சு அவனை தூக்கி வானத்துக்கு மேலே ஹீரோ வந்து அட்டிப்பா வானத்துக்கு மேலே பறந்து போயிட்டு ஹீரோ விட்டாமல் எங்கே போனாலும் இப்படி பண்ண வந்துட்டு இருக்கா அவன் என்ன பண்ணான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன் லெவல் டை கிளாஸ் ஒரு அட்டாக் 1 ஃபிங்கர் அட்டாக் அப்படின்ற ஒரு ஹெவன் லெவல் அட்டாக் பார்த்தா வந்து யூஸ் பண்ணிருக்கான் இந்த அட்டாக் உன்னால சமாளிக்க முடியாது சாகுடா நாய் அப்படின்ட்டு அவனுக்கு கத்திக்கிட்டு பார்த்தா அந்த ஒரு அட்டாக் வச்சு அட்டிக்க அந்த அட்டாக்கும் பயணம் வந்துட்டு இருக்கு ஹெவன் லெவல் அட்டாக்ஸ் தான் நீ பெரிய கொம்புன்னு நினைக்கிறியா என்ன சாக சொல்கிற அளவுக்குலாம் வந்து உனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டாக்கோட பவர் எல்லாருமே தெரியுது எல்லாரும் சிவன் கற்றுக்கிட்டு இருக்கேன் டை கிளாஸ் அட்டாக்னா இது மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ பாரா ஓரா பேசணும் கொய்யால அவனே பார்த்தா ஹெவன் புத்தா கிரியேஷன் கிரேட் ஹெவன் கிரியேஷன் பிளான் அந்த ஒரு கிரியேஷன் பிளானை பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த அட்டாக் 2 ஹெவன் லெவல் அட்டாக் ஒன்றா மோதா இருக்க கொய்யால அங்கே பயங்கரமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பேர் அடிவே பண்ணா வரானுங்க சுத்திக்கிற டிமென்ஷன் எல்லாமே கிராக் விட்டுட்டு வானத்துல சூழ்நிலை ஜிலமா இருந்தது இவன் உண்மையிலே அந்த அட்டாக்கை தடுத்துறானா இல்லை இவன் உயிரோட ஓடுறான் பெரிய ஆபத்தானுக்கு வருவான் அப்படிங்கிறது பார்த்தா அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் உடனே அவனை வந்து பீஸ்ட் ஃபார்ம் பார்த்தா வந்து வரணுங்க ஸோ அந்த பீஸ்ட் ஃபார்மில் 2 பவர் இன்னுமே வந்து அதிகமாக இருக்கா நீ கண்டிப்பாக சாக போறடா சின்ன பையா அப்படின்ட்டு அவனை சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் பார்த்தா அந்த எல்லோ ஸ்ப்ரிங் சீல் அவங்க அண்ணனை கண்ட்ரோல் பண்ண அந்த சீலிங் டெக்னிக் பார்த்தா ஹீரோ மேலே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இது மட்டும் வந்து ஹீரோ மேலே வந்துச்சோம்னா அவனோட பவர் எல்லாத்தையும் உரிய ஆரம்பிச்சதுல உன்னை யாராலையும் இந்த பிரசன் வந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு அந்த பிரசனுக்குள்ள ஹீரோவுமே தள்ளிடுறாங்க ஒரு இடத்துல எல்லாருமே ஒன்றும் புரியாமல் இருக்க இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது நீ வந்து இதுக்கப்புறம் எப்பவுமே கடைசி வரைக்கும் அந்த சீரியல்ல மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படி ஹீரோ அதுக்குள்ள மாட்டிக்கிட்டான் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சீலிங் டெக்கில் மாட்ட வச்சு அந்த தண்ணிக்குள்ளே அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே தள்ளி விட்டுருக்கா ஸோ இதில் மெடிசன் காப்பாற்றலாம் போகிறான் பட் இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகல அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே அவனும் போயிடான் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போதுக்கு நீங்கள் தான் உங்களையும் கொல்ல போகிற அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்ட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு திடீர்னு அட்டாக் பண்ணாத ஃப்ராக்சர் சண்டில் வந்து உள்ளே வந்து பயங்கரமான நினைச்சு பிச்சுக்கிட்டு வெளியே அடிக்க ஆரம்பிக்கிற பாம்புகளை தெரிச்சிருது என்னடா ஹீரோ பார்த்தா வந்து வஜ்ரா கிறிஸ்டல் பாடி அந்த ஒரு ஒட்டை யூஸ் பண்ணி அந்த பாம்பை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ தைரியம் தான் என்னையே சிறப்பிடிச்ச பாம்பா அப்படின்ட்டு அந்த பாம்பை சின்ன விளையாட்டு பொறுமை தூக்கி இந்த பக்கம் அடிச்சு செவுத்துல போதிக்கிட்டு இருக்காங்க அந்த பாம்பால் இன்ஸ்டன்ட்டாக ஒன்றுமே பண்ண முடியல ஹீரோ அதை தூக்கி அட்டிக்க இருக்கேன் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அவனுக்கு ஒன்றும் புரியல அடுத்த செகண்ட் கொய்யால பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த வஜ்ரா பாடியிலே பார்த்தா ஆங்கிரி புத்த அல்லோட்டஸ் உருவாக்கி பார்த்தா அந்த இடத்துல வந்து அமுச்சு விடுவோம் பாருங்க அந்த இடத்துல ஆங்கிரி புத்த அல்லோட்டஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த பாம்பு மேலே கிட்ட அடிக்க கொய்யால அதோட பிளாஸ்ட் நம்பர் கொடூரமாக வந்து இருக்கு அந்த இடத்துல ஆனால் எதிரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டூஷிங் லெவல் எக்ஸ்பெக்ட் அதனால அந்த டேமேஜ் அவருக்கு கொஞ்சம் பார்த்தா வந்து இந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகிருக்க இடத்துல அவனை பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்க அவனுக்கு அந்த இடத்துல ஆங்கிரி புத்த அல்லோட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து மறைய ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஸோ இடத்துல பார்த்தா அவன் சொல்லிட்டு இதெல்லாம் இம்பாசிபிள் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு யோசிச்சுட்டு அங்கிருந்து ஹீரோ வந்து அப்படியே அட்டி பாம்பா இருக்க பொத்துன்னு எடுத்து ஒவ்வொரு அட்டி ஒருத்து பார்த்தா அவனோட ரத்தம் அதில் கக்கிட்டு போயிட்டு நீ சாகடா அப்படின்ட்டு ஹீரோ ஃபைனல் அட்டாக் அட்டி கூட திடீர்னு வந்து அங்கேருந்து வந்த அந்த பைத்தான்கள் எல்டரோ பார்த்தா வந்து ஹீரோட ஃபார்ம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஸோ இருக்கிற பைத்தான் கார்ட்ஸ் எல்லாருமே இவன் எல்டர் பார்த்து கூட எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அதை அவங்க கிங்கை காப்பாற்ற பார்த்து இந்த இடத்துல வந்துருப்பாங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா புகையை பார்த்தீங்கன்னா வேலைக்கு விட்டு இருக்கா அவனை பார்த்தீங்கன்னா எல்டர் வந்து போக ஆரம்பிக்கிறான் ஸோ எல்டர் போன அடுத்த நிமிஷம் இந்த இடத்துல வந்து அந்த மீன் அவன் வந்து உயிரோட தான் வந்து இருக்கான் அவன் இன்னும் சாகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்ததுல சரி ஒன்றும் பிரச்சனை முதல்ல இந்த பிரச்சனை முடிச்சுக்கிட்டு இங்கே போன விட்டா நமக்கு தான் வந்து பெரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பைத்தான் கிளானஸ் இந்த டிராகன் கார்டியன்ஸ் பைத்தான் டிராகன் கானிஸ் எல்லாருமே அவதியாக இருக்கான் அவனை நான் தான் வந்து கொல்ல நீங்கள் யாரும் முன்னாடி போக வேணாம் அப்படின்ட்டு வந்து ஆர்டர் பண்ண இந்த மாதிரி வந்து சீஃப் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சீனியர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க வந்து எல்டர் செலுத்துவேன் நான் சொல்கிறது அவனை நான் தான் கொல்லுனா திடீர்னு ஒரு வாக்கியத்தில் இந்த மாதிரியான டிராகன் பைத்தான் ஆடியன்ஸ் அவங்களுக்கு அதிகாரத்தை உனக்கு யாரா கொடுத்தா அப்படின்ட்டு வந்து யாவ்மிங் வந்து நிற்கிறான் இதை பார்த்தோன்னே யாவ்மிங் சீஃப் இவரோட உயிரோடு இருக்காரா அரசர் உயிரோடு இருக்கான்னு எல்லாமே சொல்லிட்டு இல்லை இது வந்து போய் தான் அவன் அவன் உருவத்தை மாற்றிக்கிட்டு இருக்கான் யாரும் அவனை நம்பாதீங்க அவனை கொல்லுங்க அப்படின்ட்டு அவனை கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல உடனே பார்த்தீங்கன்னா இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இல்லை யாமிங் பேசணும்ல ஸோ உனக்கு வேணா என்னை வந்து ரெக்கக்னைஸாக இருக்கலாம் மை பிரதர் அப்படின்ட்டு ஆனால் வந்து எல்டர் அண்ட் எல்டர் கிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்டர் லின் அப்படின்ற இதில் 3 எல்டர் பார்த்தா வந்து கூப்பிட ஆரம்பிச்சதுல உங்களுக்குமே என்ன தெரியலையா அப்படின்ட்டு கேட்பான் இருக்க இந்த வாய்ஸ் கேட்ட அடுத்த செகண்ட் அந்த எல்டருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் உடனே 3 பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸோ இதில் வந்து அதிர்ச்சிட்டு கண்டிப்பாக இவர் அவரு தான் அப்படின்ட்டு உடனே பார்த்தா அவர் முன்னாடி வந்து அரசருக்கு எங்களோட விசுவாசங்கள் அப்படின்ட்டு வந்து பண்ணால் இதை பார்த்தோன்னே
எவ்வளவு தைரியம் தான் நீங்க 3 பேர் பத்தி நம்ம பைத்தான் கிளாக்கு துரோகம் பண்ணியிருப்பீங்க. அதுல இவர் தான் நம்மளோட உண்மையான அரசர், 100 வருஷமா இவர் தான் நம்ம ஆண்டுகிட்டு இருந்தாரு, அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு இருக்க. வாய மூறா, சொந்த பிரதர்ல இந்த மாதிரி பிரசன் ஆடச்சு இவெல்லாம் பார்த்தா அரசன் கேட்டுட்டு இருக்க. இப்ப வந்து உண்மை வெளியே வந்துருச்சு போலியே அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல உடனே அவன் பார்த்தா வந்து பைத்தான் ஸ்டாஃப் அவங்க அப்பா விட்டுட்டு போனா உண்மையான அரசருக்கு அடையாளம் இருக்க. இந்த பைத்தான் ஸ்டாஃபை வெளியே இருக்க, இது இந்த பைத்தான் ஸ்டாஃப் இதை வச்சிருந்தா உண்மையான அரசர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்தனே இந்த 100 வருஷம் இவன் தான் வச்சிருக்கானு. இதை தேடி தேடா இல்லைன்ட்டு இருக்க. கில்டர் இப்போ என்ன பண்ணிருக்க, நீ ஒன்று கவலைப்படாதுன்னு இருக்க. ஸோ இந்த எல்லாரும் நல்லா கேட்க பைத்தான் ஸ்டாஃப் கடைசியாக வந்து அப்பியர் ஆச்சு. அது உண்மையான அரசர் கிட்ட தான் வந்து போகணும். ஸோ டியான் தான் உண்மையான அரசர், துரோகிகளை நம்ம கொல்ல வேண்டிய நேரம் அப்படின்னு இருக்க. இதை கேட்ட உடனே பார்த்தா அவன் கூட ஜாலரா தரது பார்த்தா சில எல்டர்ஸும் பார்த்தா வந்துடுறாங்க. ஸோ வந்து நீங்கள் எல்லாரும் நல்லா கேட்க, அவங்ககிட்ட அந்த அளவுக்கு வந்து பார்த்தா பவர் இல்லை. நம்ம டியான் அவர் தான் நம்மள அரசனாக இருப்பார், நம்மளை வந்து ஆளை தகுதியானா அப்படி வந்து அடுத்தடுத்த எல்லாரா பார்த்தா இவனு வந்து ஜாலரா தரத்துன்னு எல்லாம் தான் வந்துடுவாங்க. அதில் ஸோ கண்டிப்பாக அவங்களை கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் அரசு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ பார்த்தீங்களா ஒழுங்கு சரணடைச்சிட்டு அந்த ஸ்டாஃப் என்கிட்ட கொடுத்துருங்க, உண்மையான அரசனை ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு அவனை சொல்லி இருக்கிறத பார்த்தேன். வாய மூடுறா அப்படின்னு இந்த எல்டர் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல அந்த எல்டர் நீங்கள் டென்ஷன் ஆகணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஸோ இந்த பொருளோட சக்தி எல்லாம் மறந்துட்டீங்க போல அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த இடத்துல யாவுமிங்க கிட்ட வந்துட்டு அந்த ஸ்டாஃப் ஒரு தட்டுவாருங்க. பைத்தான் இருக்கிற மொத்த பேருக்கு கொட்டூரமான ப்ரெஷர் தான் வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல யாரெல்லாம் இனிமேல் எதிர்த்து கொட்டூரமான ப்ரெஷர் அட்டாச்சா இவன் இந்த ஸ்டாஃபோட பவர் யூஸ் பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டியான் அவனை அந்த எழுற மட்டும் தான் நின்றுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துல மற்ற எல்லாரும் உடனே மிங்க வந்து டியானோட முகத்தை பிடிச்சி ஒன்று பழி வாங்க வேண்டிய 100 வருஷம் சிறையில் அடைச்சலன்னு கூட்டு போயிருக்க. இதை பார்த்த உடனே வந்து இந்த இடத்துல சீஃப் அப்படின்ட்டு இந்த இடத்துல எல்லாரும் கத்துவான். உடனே ஹீரோ பார்த்து அந்த இடத்துல உன்னோட ஆப்பனண்ட் நான் தான், ஏன் கூட சண்டை போடு கிராண்ட் எல்டர் அப்படின்ட்டு இவங்க 2 பேர் சண்டை நடந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டியான் இந்த இடத்துல மிங்க 2 பேரும் கொட்டூரமாக சண்டை போடுறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மிங்க அவர் தான் வந்து 2 ஸ்டார் டூஷிங், அவர் தான் பவர்ஃபுல்லாகவே இந்த இடத்துல இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா விட்டாமல் அடிக்காரு. 100 வருஷம் அந்த சிறையில் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமாடா, அந்த வலி உனக்கு புரிய மாட்டேன்ட்டு கொஞ்சம் பொத்து அப்படியே வாய் முகத்தை அடிக்க ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் பார்த்தா வந்து அவனை மாதிரி இருக்க ஆரம்பிக்க. அந்த இடத்துல வந்து அவனுடைய விட்டு வலிக்கு அவனை கத்திக்கிட்டு இது என்னடா வலி, 100 வருஷம் நான் அனுபவிச்சு வலி அப்படின்ட்டு பொத்து அடிக்க ஆரம்பிக்க. ஒரு கடத்தில் ஒரு வெறி அட்டைங்க அவனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மயக்கமான மங்க ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிடுறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ சாக வேண்டிய நேரம் கடைசியாக அதை முடிக்க போறேன்னு கொய்யால ஒரு பவர் கேதர் பண்ணி ஒரு அடிக்க ஆரம்பிக்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளஸ் அவ்வளோதான்டா முடிஞ்சு வந்து உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல டியான் செத்துட்டு ஆராட்டுக்கு எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். அந்த புகை மட்டும் கொஞ்சம் விலக ஆரம்பிக்குது. ஸோ என்னடான்னு பார்த்துட்டு இருக்கேன். மழையாந்தத்தில் வர ஆரம்பிக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிங்க அவர் கொண்டிருக்க மாட்டார், அதுக்கு பதிலாக தரையில் தான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து குத்திருப்பார். இந்த இடத்துல அவர் பார்த்தா குத்திட்டு இதுக்கப்புறம் வந்து அவனை நான் வந்து அடிக்கிறதா கிடையாது, ஸோ போனால் போதுனோட பொழைச்சி போடும் அப்படின்ட்டு இதில் உயிரோடு விட்டு விடுறேன். இதை பார்த்தோன்னே இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டா அப்படின்ற பேர் சொல்லிட்டு அவனுக்கு கத்த ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இது கேட்டேன்னு நான் எப்படி இதுக்கு வந்து காரணமாக இருப்பேன் அப்படின்ட்டு அவனுக்கு கேட்டுட்டு இருக்கேன். நீ தாண்டா எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டா. நம்ம 2 பேர் வந்து நம்ம 2 சர்பன்ஸாக பிறந்தாலும் ஆனால் வந்து நம்ம கிளானோட மொத்த கல்டிவேஷன் ரிசோர்ஸும் உனக்கு மட்டும் தான் வந்து கொடுத்தாங்க. எல்லாருமே ஒன்று ஜீனியஸாக பார்த்தாங்க. நான் உன்னோட நிழல்ல வளர்ந்த மாதிரி தான்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. கடைசி வரைக்கும் எனக்கு யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல, அதனால தான்டா உன்னை அடைச்சி வச்சுருந்தா அரசு நான். அப்போ தான் எல்லாரும் ரெக்கக்னைஸ் ஆகன்ட்டான். இதை கேட்டு அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. திடீர்னு அவனு பார்த்தா அவன் பைத்தான் சோலை வச்சு அட்டாக் பண்ணி பார்த்தா தூக்கி அடிச்சு ஸ்டாஃபை பார்த்தா கடைசியாக இந்த ஸ்டாஃப் என்கிட்ட வந்துச்சு. இதுக்கப்புறம் நான் தாண்டா அரசு அப்படின்னு வானத்தை நிற்க பாருங்க. அந்த ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் உண்மையான அரசரை தவிர தகுதி உள்ள அரசனை தவிர யாரு தொட்டாலும் அவங்க அதே இடத்துல வந்து அழிய ஆரம்பிச்சிருந்தா அவனுக்கு வந்து வழியை வர கத்துக்கிறது. இதை பார்த்துன்னு வேலைட்டா அந்த ஸ்டாஃபை இந்தியாட்ட கொடுத்துட்றான் அப்படின்னு இவனும் பிங்க் பற்றி கேட்டுட்டு நான் உன்னை வந்து மனசார வெறுக்கிறேன்டா அப்படின்னு அவனை கத்திக்கிட்டே பார்த்தா அந்த இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செத்துக்கு இருக்கிறேன். ஸ்டாஃபை என்கிட்ட கொடுனா நான் உன்னை வெறுக்கிறேன்டா ஜாமிங் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுவான். கிட்டத்தட்ட அவனோட பிரதரும் அந்த இடத்துல இறந்துட்டு போனேன். இந்த ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்டாஃபும் கீழே விழ ஆரம்பிச்சிடா. இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிங்க் என்ன பண்ணுறதே அவனுக்கு தெரியல. அடைச்சாண்டு ஒரு கடலை கிட்டே நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃபை எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு சுற்றிக்கிற எல்லா கார்டியன்ஸ் என்ன பண்ண போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்ததுல இந்த இடத்துல ஒருத்தன் இறந்ததுனால ஸோ அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் பைத்தானோட ஒரே ஒரு கிங் இடத்துல யாமிங் அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிருக்கான். இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசருக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த இதில் இவ்வளோ பேர் சம்பவம் நடந்ததுக்கு இந்த பக்கம் அந்த ஹீரோ கிராண்ட் எல்டரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கா. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்க கிராண்ட் எல்டர்னு திரும்பவும் இருக்கா. இதை பார்த்தோன்னே அவனும் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சோல் பவர் அதிகம் இல்லையா, அதனால உண்மையான அவனோட பைத்தான உருவத்தை கண்டுபிடிச்சி அந்த பைத்தானை பார்த்தா லாக் பண்ணுறான் நம்ம ஹீரோ.
இந்த வந்து ஸோ இந்த இடத்துல வந்து கிங் மிங் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சோலை உங்ககிட்ட நான் கொடுக்கணும், இவனை என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணுறான் அந்த சோல் இடத்துல. நீ பண்ண எல்லா பாவத்துக்கும் நீ அழிஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல அப்போ தான் அந்த இடத்துல சோழியை அழித்து அந்த இடத்துல கொண்டுருவான். அதோட இந்த மாதிரியான ஒரு குட்டான ஒரு எண்டிங்கோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடை இதோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் இன்னும் வந்து அடுத்த வீக் தான் வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லாருமே லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே கைஸ், இது முக்கியமான விஷயம். நம்ம மெயின் சேனலில் இப்போ தான் காப்பிரைட் திரும்பவும் காப்பிரைட் வந்திருக்கு. தொடர்ந்து நம்ம போன 6வது மாதத்துலேருந்து அடுத்தடுத்து காப்பிரைட்டாக வாங்கி ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கும். நம்ம இயர்லி கோலாக வந்து 15K வச்சுருந்தோம். அது ரீச் பண்ண முடியுமாங்கிறது தெரில. ஏன்னா இப்போ வீடியோ போட்டாலும் பிரச்சனை, போடலனாலும் சப்ஸ்கிரைப் ஏறாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் நம்ம இந்த சேனலையாவது ஒரு 10K வந்து அடிப்போண்டு வச்சுன்னா ஆசையாக இருக்குது. பார்க்கலாம் 10Kவாவது ரீச் பண்ணுறோமான்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துருப்பேன். பாய் கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த த்ரோனாப்ஸில் போடலாமா இல்லை ஷாலோ ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணலாமான்ட்டு. ஸோ சீக்கிரமாக அடுத்தடுத்து 2 அன்மீனும் கரண்ட் எபிசோட் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை வச்சு நான் எது போடலான்ட்டு முடிவு பண்ணிக்கலாம்.